அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகளோடு தொடர்புடைய மிக முக்கியமானதொரு பகுதியாக இருக்கக்கூடிய மின்சுற்று இணைப்புகள் தொடர்பாக இந்த காணொளியிலே முழுமையாக விளக்கத்தை வழங்க இருக்கின்றேன். அந்த வகையிலே முதலாவது விடயமாக மின்கலம் மின்குமிழ் தொடர்பான அடிப்படையான விளக்கத்தினை வழங்கி அதன் பின்னர் மின் இணைப்புகளோடு தொடர்புடைய விடயங்களை பார்ப்போம். முதலிலே மின்கலம் தொடர்பாக பார்க்கின்ற போது ஒரு மின்குமிழுக்கு நாங்கள் மின்சாரத்தை வழங்குகின்ற போது, மின்கலத்திலிருந்து மின்சாரத்தை வழங்குகின்ற போது மின்கலத்திலே இருக்கக்கூடிய நேர் மற்றும் மறை, இங்கே நான் குறித்து காட்டியிருக்கின்றேன். நேர் மறை இந்த இரண்டு பகுதிகளில் இருந்து மின்சாரமானது மின்குமிழுக்கு வழங்கப்பட வேண்டும். இந்த தொடர்ச்சி தொடுகை இங்கே இருக்கப்பட வேண்டும். அதனை கவனத்திலே கொள்ளுங்கள். அடுத்ததாக மின்குமிழை பார்க்கின்ற போது மின்குமிழை மிக பிரதானமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டிய விடயம், இங்கே இருக்கக்கூடிய இந்த குமிழ் மின்குமிழானது தங்குதன் இழையினை கொண்ட ஒரு மின்குமிழ் வடிவம் தான் நான் இங்கே தந்திருக்கின்றேன். இந்த மின்குமிழிலே உள்ளே ஆகன் வாயு என்று சொல்வார்கள். அந்த வாயு உள்ளே அடைக்கப்பட்டிருக்கும். அதே நேரம் கீழே இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இதனை உலோக பகுதிகள் என்று நாங்கள் பொதுவாக குறிப்பிடலாம். இந்த ஈய குமிழ் அல்லது ஈய பகுதி, அதே போல உலோக உரை, செப்பு பித்தளை போன்ற இந்த உலோக பகுதிகளை பயன்படுத்திய உரையாக இருக்கும் மின்குமிழிலே இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகள் உலோகம் சார்ந்த உலோக பகுதிகள் மிக முக்கியமானவை. ஏனெனில் ஒரு மின்குமிழ் ஒளிர வேண்டுமாக இருந்தால் இந்த இரண்டு பகுதிகளோடும் மின் இணைப்பு, மின்கலத்திலிருந்து இணைக்கப்படுகின்ற மின்கடத்திகள் இந்த இரண்டு பகுதிகளோடும் நிச்சயமாக தொடுகையில் இருக்க வேண்டும். அவ்வாறு தொடுகையோடு இருக்கின்ற போது மின்குமிழ் ஒளிரக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டு பகுதிகளிலே ஒரு பகுதியோடு தொடுகை அற்ற வகையிலே, தொடுகை இல்லாத வகையிலே காணப்பட்டாலும் மின்குமிழ் ஒளிராது. அதே நேரம் இந்த தங்குதன் இழையானது மின்சாரம் வழங்கப்படுகின்ற போது வெப்பமீட்டப்பட்டு ஒளிருகின்றது. அதனை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக மிக முக்கியமான விடயமாக இருக்கக்கூடிய இந்த மின்சுற்று இணைப்புகள் தொடர்பாக பார்ப்போம். முதலிலே ஒரு மின்கலம், ஒரு மின்கடத்தி, ஒரு மின்குமிழ் ஆகியவற்றை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒன்றுக்கொன்று வேறுபட்ட மின் இணைப்புகளை இங்கே பார்க்கின்றோம். 4 மின் இணைப்புகளை நான் உருவாக்கி இருக்கின்றேன். இந்த 4 மின் இணைப்புகளிலும் இருக்கக்கூடிய மின்குமிழ் ஒளிரக்கூடிய வகையிலே இங்கே மின் தொடுப்பு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மின்கலத்திலிருந்து நேர்மறை இந்த இரண்டு பகுதிகள் ஊடாக மின்சாரம் செல்ல வேண்டும். அதே போல மின்குமிழிலே உலோக பகுதிகளோடு இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளும், ஈயப்பகுதி மற்றும் செப்பு பகுதியோடு இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளோடும் மின் இணைப்பு தொடுக்கப்பட வேண்டும். மின்கலத்திலிருந்து செல்லுகின்ற அந்த தொடர்பானது இணைக்கப்பட வேண்டும். அவ்வாறு இதில் ஏதாவது ஒரு இடத்திலே நாங்கள் ஒழுங்குமுறையை தவற விடுவோமாக இருந்தால், இந்த ஒழுங்குமுறையை தவற விடுவோமாக இருந்தால் மின்குமிழ் ஒளிர மாட்டாது. ஆகவே இதனை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு அடிப்படையான ஒரு மின்சுற்று. ஒரு மின்கலம், ஒரு மின்கடத்தி, ஒரு மின்குமிழ் ஆகியவற்றை பயன்படுத்தி ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய 4 வெவ்வேறுபட்ட, ஒன்றுக்கொன்று வேறுபட்ட வடிவங்களைத்தான் நான் இங்கே வழங்கியிருக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் 2 மின்கலம், மின்குமிழ்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய தொடரை பார்ப்போம். அடுத்த ஒழுங்குமுறையை அவதானித்துக் கொள்ளுங்கள். இங்கே நான் தந்திருக்கக்கூடிய இந்த 4 உருக்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இந்த 4 உருக்களும் 2 மின்கலங்கள், 2 மின்குமிழ்களை பயன்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மின்சுற்று இணைப்புகளாக இருக்கின்றன. இந்த 4ம் ஒளிரும். இந்த 4 அமைப்புகளுமே ஒளிரக்கூடிய வகையிலே தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே முதல் 2 இணைப்புகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். இதனை நாங்கள் சமாந்தர இணைப்புகள் என்று கூறுவோம். முதல் 2 இணைப்புகளையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். சமாந்தர இணைப்புகளாக தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த 2 இணைப்புகளும் தொடர் இணைப்புகள் என்று அழைப்போம். தொடர் இணைப்புகளாக இங்கே வழங்கியிருக்கின்றன. இந்த 2 தொடர்களும் 2 அமைப்புகளுமே ஒளிரக்கூடிய வகையிலே இருக்கின்றது. நன்றாக தொடுக்கப்பட்ட விதங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருவை அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருவிலே சமாந்தரமாக 2 மின்குமிழ்களுக்கும் மின்சாரம் செல்லுகின்றது. 2 மின்குமிழ்களுக்கும் சரியான முறையிலே ஒழுங்காக மின்சாரம் செல்லுகின்றது. சமாந்தர அமைப்பிலே காணப்படுகின்றது. அதே போலத்தான் இரண்டாவது உருவும் சமாந்தர இணைப்பாகவே இணைக்கப்பட்டிருக்கிறது. சரியான முறையிலே இணைக்கப்பட்டிருக்கின்றது. நான் மீண்டும் குறிப்பிடுகின்றேன், மின்கலத்தினூடாக நேர்மறை இணைப்புகள் சரியாக இருக்க வேண்டும். அதே போல மின்குமிழிலும் அந்த 2 பகுதிகளும் சரியான முறையில் தொடுக்கப்பட்டிருக்க வேண்டும்.
தற்போது 2 மின்கலங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தரப்படுகின்ற போது நீங்கள் அந்த மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முறையினையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும். நேர்மறை நேர்மறை என்ற வகையிலே சரியாக மின்சாரம் கடத்தப்படக்கூடிய வகையிலே தொடராக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். நாங்கள் மின்குமிழினுடைய பகுதியிலே சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்றதா, மின்கலத்தினுடைய பகுதி சரியாக இணைக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்ப்பதோடு, ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலங்கள் இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைக்கப்பட்ட மின்கலங்கள் சரியான முறையிலே தொடர்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அது மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே இந்த 4 வடிவங்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இதிலே 3வது 4வது அதாவது இறுதியாக இருக்கக்கூடிய இந்த 2 வடிவங்களையும் கவனியுங்கள். தொடராக நான் இணைத்திருக்கக்கூடிய வடிவங்கள். இதிலே 2 வேறுபட்ட வடிவங்களிலே வேறுபட்ட ஒழுங்குமுறையிலே இணைத்து காட்டியிருக்கின்றேன். நீங்கள் இதைவிட மேலதிகமாக இணைக்கக்கூடியதாக இருக்கும். இதைவிட நீங்கள் சரியான முறையிலே மின்சாரம் தொடராக தடையின்றி செல்லக்கூடிய வகையிலே நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒழுங்குமுறைகளிலே இவ்வாறாக இணைப்புகளை இணைக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் இதனை செய்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே தரமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலே இந்த விடயம் முழுமையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் ஆசிரியர் வழிகாட்டியிலே இருக்கக்கூடிய இந்த விடயத்தோடு தொடர்புடைய பகுதியை தான் அடுத்ததாக பார்க்க இருக்கின்றோம். அதனை பார்ப்போம். இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயங்களை அவதானியுங்கள். மின் இணைப்புகளில் உள்ள மின்குமிழ்கள் ஒளிருமா ஒளிராதா என பரிசோதித்தல். இங்கே நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த 6 படங்களுமே தரமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தான். இந்த படங்கள் ஆசிரியர் வழிகாட்டியிலிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். இதிலே மின் இணைப்புகளை நாங்கள் பரிசோதித்து பார்க்கின்ற முறை, அதாவது மின்னை கடத்தக்கூடிய பொருட்கள். முதலாவது உருவை அவதானியுங்கள். ஒரு மின்கலம், ஒரு மின்குமிழ், அதே நேரம் இங்கே மின்னை கடத்துகின்ற அந்த கடத்தியிலே இடையே இறப்பர் வைக்கப்படுகிறது. அதாவது இறப்பர் ஒரு அழிப்பான் போன்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த மின்குமிழ் ஒளிராது, ஏனெனில் இறப்பர் மின்னை கடத்தாது. மின் செல்வதற்கு ஒரு தடையாக இங்கே இறப்பர் இருக்கின்றது. ஆகவே முதலாவது படம் ஒளிராது. இரண்டாவதாக கடதாசி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே கடதாசி மின்னை கடத்தாத ஒரு பொருள். ஆகவே இரண்டாவது படமும் ஒளிராது. மூன்றாவது சாவி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சாவி மின்னை கடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே மூன்றாவது படம் ஒளிரும். நான்காவதாக நாணய குறியீடு, நாணய குற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. நாணய குற்றியை பாருங்கள். நாணய குற்றி ஒரு உலோகம் சார்ந்து இருப்பதனாலே மின்னை கடத்தும், மின்னை கடத்தக்கூடியது. ஆகவே நான்காவது மின் இணைப்பிலே மின்குமிழ் ஒளிரும். அடுத்ததாக 5வது படத்தை அவதானியுங்கள். 5வது படத்திலே உலோக கடதாசி கவ்வி, உலோக கடதாசி கவ்வி, இதுவும் மின்னை கடத்தக்கூடிய ஒரு பொருள். ஏனெனில் அது ஒரு உலோக கடதாசி, உலோகம். ஆகவே அடுத்த 6வது படத்தை அவதானியுங்கள். கம்பியாணி இணைக்கப்பட்டிருக்கிறது. கம்பியாணி ஒரு உலோகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பதனாலே மின்னை கடத்தும். ஆகவே ஒளிரும். எனவே இந்த செயற்பாடானது மின்னை கடத்தக்கூடிய பொருட்கள், மின்னை கடத்தாத பொருட்களை நாங்கள் இனங்காண்பதற்கான ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. நன்றாக இந்த விடயத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். இது நீங்கள் வகுப்பறையிலே செய்து பார்ப்பீர்கள். அடுத்ததாக நான் இங்கே வழங்கியிருக்கக்கூடிய படங்கள் மின்குமிழ்கள் ஒளிரும் சந்தர்ப்பங்களை காட்டக்கூடிய சில மின் சுற்று இணைப்புகளை தான் நான் இங்கே வழங்கியிருக்கின்றேன். இங்கே வழங்கியிருக்கக்கூடிய இந்த இணைப்புகள், இங்கே இருக்கக்கூடிய இந்த 3 உரு வடிவங்களும் தரமைந்து ஆசிரியர் வழிகாட்டியிலிருந்து நான் பெற்றுக்கொண்ட படங்கள். எனவே இவற்றை சரியான முறையிலே அவதானித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருவானது ஒரு மின்குமிழ், ஒரு மின்கலம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது உருக்களிலே ஒரு மின்கலத்தோடு ஒன்றுக்கு மேற்பட்ட மின்குமிழ்கள், அதாவது 2 மின்குமிழ்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்த உருவை 3வது உருவிலே 2 மின்கலங்கள், ஒரு மின்குமிழ்கள், 3 மின்கலங்கள், ஒரு மின்குமிழ் என்ற வகையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட மின்கலங்களை பயன்படுத்துகின்ற போது மின்கலங்களுடைய அந்த தொடுப்பை, அதாவது தொடராக வைக்கப்பட்டிருக்க அந்த ஒழுங்குமுறையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே நேரம் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த மின்கலங்கள், மின்குமிழ்களுடைய இணைப்பு சார்ந்து வரக்கூடிய வினாக்களிலே இன்னொரு முக்கியமான விடயம், பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்குமிழ்கள், பிரகாசம் குறைந்த வகையிலே ஒளிரக்கூடிய மின்குமிழ்களை நாங்கள் தொடர்களின் மூலம் இணைக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறெனில், உதாரணமாக நான் இந்த உருவை வைத்தே அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றேன். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது உருவை அவதானியுங்கள்.
ஒரு மின்கலம் ஒரு மின்குமிழ் காணப்படுகின்றது. இரண்டாவது உருக்களிலே முதலாவது வடிவத்தை ஆகாயங்கள் ஒரு மின்கலத்தோடு 2 மின்குமிழ்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே முதலாவது உருவிலே இருக்கக்கூடிய மின்குமிழ் எரியக்கூடிய அந்த பிரகாசத்தினை இரண்டாவது உருவிலே இருக்கக்கூடிய அந்த 2 மின்குமிழ்களும் தர முடியாது. ஏனெனில் ஒரு மின்கலத்திலிருந்து செல்லக்கூடிய மின்சாரத்தின் அளவிலே முதலாவது மின்குமிழ் எரிகின்றது. ஆனால் இரண்டாவது உருவிலே ஒரு மின்கலம் அதே அளவுடைய அந்த மின்சாரத்திலிருந்து 2 மின்குமிழ்கள் ஒளிர்கின்றன. எனவே இங்கே பிரகாசம் குறைவாகவே காணப்படும். அதே நேரம் மூன்றாவது உருக்களை கீழே இருக்கக்கூடிய இந்த உருக்களையாக நீங்கள் முதலாவது இந்த மூன்றாவது உருவிலே முதலாவது வடிவத்திலே 2 மின்கலங்களோடு ஒரு மின்குமிழ் இணைக்கப்பட்டிருக்கின்றது. 3 மின்கலங்களோடு ஒரு மின்குமிழ் இணைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து மின்சுற்று இணைப்புகளிலும் மிக மிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்குமிழ் அந்த சுற்று மின் அமைப்பு மின்சுற்று இணைப்பு இறுதியாக இருக்கக்கூடிய 3 மின்கலங்களோடு ஒரு மின்குமிழ் இணைக்கப்பட்ட அந்த அமைப்பே ஆகும். அதற்கு அடுத்ததாக அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய அந்த ஒரு அதில் இருக்கக்கூடிய மின்குமிழ் ஒளிரும், மிக பிரகாசமாக ஒளிரும். ஆகவே ஒரு மின் இணைப்பு தொடர்பாக நீங்கள் கற்கின்ற போது மின் இணைப்புகள் தொடுகையிலே பிரகாசமாக ஒளிரக்கூடிய இணைப்புகள், பிரகாசம் குறைந்த வகையிலே ஒளிரக்கூடிய இணைப்புகள், அதே நேரம் ஒரு மின்குமிழுடைய பிரகாசத்தை அதிகரிப்பதற்கு மின்கலங்களை அதிகரிக்கின்ற போது அதனுடைய பிரகாசமும் அதிகரிக்கும். அதனை நீங்கள் செயற்பாடு ரீதியாக செய்து பார்த்திருப்பீர்கள். ஆகவே இங்கே தரப்படக்கூடிய இந்த இணைப்புகளிலே மிக மிக பிரகாசமாக ஒளிரக்கூடிய மின்குமிழ் இறுதியாக இருக்கக்கூடிய 3 மின்கலங்களோடு இணைக்கப்பட்ட மின்குமிழ் மிக மிக பிரகாசம் குறைந்த அளவிலே இருக்கக்கூடிய பிரகாசம் குறைந்து காணப்படக்கூடிய மின்குமிழ்களாக இந்த இரண்டாவது உருவிலே ஒரு மின்கலத்திலிருந்து 2 மின்குமிழ்கள் இணைக்கப்பட்ட விதம் அந்த உருவிலே இருக்கக்கூடிய மின்குமிழ்கள் பிரகாசம் குறைந்த அளவிலே பிரகாசத்தை வெளிப்படுத்தும். ஆகவே இந்த விடயங்களை இவை சார்ந்து முழுமையாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த காணொலியில் நான் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான விடயத்தை தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். மின்கலங்கள் மின்குமிழ்களோடு இணைக்கப்பட்ட மின்சுற்று அமைப்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை ஆசிரியர் வழிகாட்டியில் இருந்து தெரிந்தெடுத்து உங்களுக்கு வழங்கி இருக்கின்றேன். இவற்றை முழுமையாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி, இறுதி பரீட்சைக்கு பெரும்பாலும் வினாக்களாக வருகின்ற பகுதி. ஆகவே இதனை கவனத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியிலே சந்திக்கின்றேன். நன்றி.